பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 41 வரையிலான வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். நாம் கூர்ந்து கவனிப்போம். இதிலிருந்து நாம் முக்கியமான காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க போகிறது. நான் வாசிக்கிறேன். 35 முதல். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்து, அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு சம்பவத்தை நாம வாசிக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, வாங்க நாம அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற இடத்துல இருந்து படகுல இவங்கெல்லாம் பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்யும் போது நடு வழியில் சுழல் காற்று, படகை கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, எல்லாம் நடக்குது. இதிலிருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கு? முதலாவது, இயேசு ஆண்டவர் அவருடைய சீடர்களை பார்த்து வாங்க நாம் அக்கறைக்கு போவோம்னு சொன்னார். ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட சொன்னாரா அப்படின்னாக்கா கிடையாது. வாங்க நம்ம படகுல போவோம், பாதி வழியில் புயல் அடிக்கும், படகு கவிழ்ந்து போவோம், நாம் எல்லாம் மூழ்கி செத்து போவோம் அப்படிலாம் எதுவும் இயேசு ஆண்டவர் சொல்லலை. அப்படி சொல்வதற்கான எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர்கள் மடிந்து போவதும் இல்லை. எது நடக்க போவதோ அதை மாத்திரம் இயேசு ஆண்டவர் பேசினார் அவர்களிடத்துல. எது முடிவில் நடக்க போகுது, நிறைவேற போகிறது, நாம் அக்கறைக்கு போவோம். வெறும் அந்த நல் வார்த்தைகளை மாத்திரம் தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார். நல் வார்த்தைகளை, வாக்குத்தத்தமான காரியங்களை, தன்னுடைய வாக்கு வசனங்களின் வழியாக அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார். வாங்க அக்கறைக்கு போவோம், அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, புயல் அடிக்குது, இந்த படகை கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை, கடல் கொந்தளிக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு ஆண்டவர் அங்க படுத்திருக்கும் பொழுது அந்த படகு நிதானமா ஸ்டெடியா போயிருக்காது. அது அப்படியே அலம்பி இருக்கும், தண்ணீர் எல்லாம் அவர் மேல பட்டு இருக்கும். ஆனாலும் அவருடைய தூக்கம் கலையில. அவரும் எதையும் கண்டுக்காம அவர் நல்லா தூங்கிட்டே இருந்தாருன்னு நாம வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் சீடர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அதுதான் நாம 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் சீடர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்க செத்து போறோமே, உங்களுக்கு அதை பத்தி வருத்தமே இல்லையா? உங்களுக்கு கவலையே இல்லையா? எங்களை பத்தி, எங்க மேல அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி சீடர்கள் இயேசு ஆண்டவரை தட்டி எழுப்பி இந்த வார்த்தைகளை சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று. இன்றைக்கு அதே மனப்பான்மையில தான் நாம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, ஒருவேளை டாக்டர் வந்து உங்களுடைய வியாதி முத்திடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லும் போது, நம்முடைய ஆஃபீஸில் நம்மளை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடும்போது, நம்முடைய லைஃப் பார்ட்னரு நம்ம வேணான்னு சொல்லி உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி நம்ம உதறி தள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் அடிக்குது, கொந்தளிக்குது, நாம் சோர்ந்து போகிறோம், மனமடிவாகிறோம். ஏசப்பா, என்னை ரொம்ப அன்பு செலுத்தினீங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறீங்களே, ஏன்? நான் அழிந்து போகிறேனே, என் வாழ்க்கை அழிந்து போகிறது,
ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருக்கிறீங்களே, எதையுமே நீங்கள் கண்டுக்கலையே, எதையுமே நீங்கள் கேட்கலையே, எதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே, எவ்வளவு வேதனைக்குள்ளே நான் கடந்து போகிறேன்னு சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுதுட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நம்மகிட்ட வந்து, என் மகனே, நீ படுற வேதனையை பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்க. நான் தான் கொஞ்சம் அசதியில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன், இப்போ எழுந்திரிச்சுக்கிட்டேன். இது ஏன் தப்பு தான். நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுறேன். உனக்கு ரொம்ப வலி அதிகம், வேதனை அதிகம், நீ சாக போகிற நிலைமையில இருக்கிற. இது என்னுடைய தப்பு தான், தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய சீடர்கள்கிட்ட கூட அவங்கக்கிட்ட மன்னிப்பேன் கேட்கல, அவங்கள கட்டி பிடிச்சுன்னு கொஞ்சமும் இல்லை. வேதம் சொல்லுது, மாறாக அவர்களை திட்டினர், அவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் இதே மார்க் 4:40 எடுத்து வாசிங்கனாக்கா தெரியும். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? கடல் கொந்தளிக்குது, ஆண்டவரை தட்டி எழுப்பி நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாக்கி விட்டார். பின்பு சீடர்களிடத்தில் திரும்பி தான் இதை சொல்றாரு. என்னன்னு சொல்லி, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். நீங்க கேட்கலாம், இது நியாயமா பிரதர்? கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, படகே கவுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, யாரா இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. சீடர்கள் அப்படிதான் பயந்தார்கள். இதுல என்ன இருக்குதா? அவங்களை ஏன் அவர் திட்டணும்? எல்லோரும் பயப்பட தான் செய்வாங்க, அவங்கள பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையான்னு சொல்லி ஏன் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவருக்கு இது கூடவா புரியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டதற்கு ஒரு நல்ல காரணம் இருந்தது பிரியமானவர்களே. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த பயணத்தினுடைய தொடக்கத்திலேயே தன்னுடைய நல் வார்த்தைகளை, தம்முடைய வாக்குத்தத்தமான வசனங்களை அவர்களுக்கு உறுதிப்படுத்தியிருந்தார். என்ன சொல்லி அவர்களை அழைத்திருந்தார்? வாங்க, அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர்களுக்கு ஏற்கனவே தம்முடைய நல் வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நான் அக்கறைக்கு போவோம் என்று நான் சொல்லி இருக்க, நடுவழியில் செத்துடுவோன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதுக்குதான் அவருக்கு கோபம் வந்துச்சு. நான் அக்கறைக்கு போவோம்னு சொல்லியிருக்கிறேன், ஆனா நடுவிலேயே செத்துடுவோன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவிசுவாசமா பேசாதீங்க. ஏன் என் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கல? ஏன் நான் பேசின வார்த்தைகளை நீங்க நம்பல? ஏன் என் வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்காமல் பயந்தீர்கள் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தான் பேசின வார்த்தைகளை மறந்து விட்டதினாலே, தான் பேசின வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூறாமல், அதை விசுவாசிக்காமல் அவர்கள் பயந்தபடினால்தான் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். காரணம், வார்த்தை மிக மிக முக்கியம். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி விட்டால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, நடுவில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, கர்த்தர் சொன்ன காரியம் தான் கடைசியில நிறைவேறும். பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அக்கறைக்கு போவோம்னு சொல்லி நல் வார்த்தைகளை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக அது நிறைவேறும். நடுவுல அடிக்கக்கூடிய இந்த புயல் நம்மை ஒன்று செய்யாது, நமக்கு எந்த தீமையும் நேரிடாது அப்படின்னு சொல்லி தைரியம் கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அவர்கள் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாக்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த காரியங்களை இந்த சீடர்கள் செய்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்திருக்கணும்? படகு அக்கறைக்கு போகும்படியாய் கட்டளை இட்டு இருக்க வேண்டும். அப்படி செஞ்சிருந்தாங்களாக்கா நிச்சயமா நடந்திருக்கும். காரணம், அவர்கள் வார்த்தைகளை விசுவாசித்து அவர்கள் அறிக்கை செய்திருந்தால், அதிகாரத்தோடு கூட அவர்கள் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டிருந்தால், நிச்சயமாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை சீடர்கள் கூட செய்திருக்க முடியும். ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அதுதான் ஆண்டவர் கடிந்து கொள்வதற்கான காரணமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம கஷ்டப்படும் போது, பாடுகள் மத்தியில் பயணம் செய்யும் போது, வேதனையோடு கூட பயணிக்கும் போது நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் ஓடோடி வந்து நம்மை கட்டி பிடித்து நம்மோடு கூட சேர்ந்து கதறி அழுகணும்னு நினைக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு வேதனைப்படுறோம் அப்படிங்கிறத அவர் அதை குறித்து பேசணும், அதை தெரிஞ்சுக்கணும். அது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு, அவர் வந்து அதை குறித்து பேச வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மோடு கூட சேர்ந்து அவரும் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இயேசு ஆண்டவர் தன்னுடைய பங்கை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் நம்மை ஆற்றி தேற்றவோ, நம்முடைய கண்ணீரை துடைக்கவோ, நம்மை கட்டி தழுவவோ, நம்மை விடுதலையாக்கவோ, நமக்கு சமாதானத்தை கொடுக்கவோ, நமக்கு சுகத்தை கொடுக்கவோ, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கவோ தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. சிலுவையில அவர் பட்ட பாடுகளின் வழியாக அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த சத்திய வசனங்களிலே அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. நாம அந்த வசனத்தை பற்றி கொண்டு, ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப என்னிடத்துல பேசியிருக்கிறாரு, இந்த வசனத்தை என்னை நம்பும்படியா செய்திருக்கிறாரு, என் கண்ணீரை துடைக்கும்படியா நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாரு, நான் தேவ செய்தியை கேட்கும் போது இந்த வசனம் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி நாம தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல் வார்த்தைகளை பற்றி கொண்டு அதை வாசித்து, அதை விசுவாசித்து, அதை தியானித்து, அதையே யோசித்துக் கொண்டிருந்து அதை அறிக்கை செய்து அந்த வார்த்தையை பற்றி கொண்டு பிசாசானவனை எதிர்த்து நிற்கவும், அந்த வார்த்தைகளை உரிமையாக்கி கொண்டு தேவனை துதிக்குவோம். அப்பா, இந்த வசனங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா, நிச்சயமா அது நிறைவேறும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் நோயில செத்து போக போறது கிடையாது. நீங்க உங்களுடைய தழும்புகளால என்னை சுகப்படுத்த போறீங்க, என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போறீங்க, என் குடும்பம் பிரிந்து போக போறது கிடையாது, நாங்க ஒன்று சேர்ந்து சமாதானத்தோடு வாழ போறோம், என் பிள்ளைகளுக்கு நல்ல வழி பிறக்க போகிறது, நீங்க அவங்க ஆசீர்வதிக்க போறீங்க, வழி நடத்த போறீங்க, எல்லா இக்கட்டுகளில் இருந்தோ நெருக்கடியில் இருந்தோ என்னை விடுதலை செய்ய போறீங்க, என்னை அவமானத்திலிருந்து தூக்கி விட போறீங்க. உங்களுடைய வார்த்தைகளை நான் படித்து இது எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டேன். நிச்சயமாகவே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நீங்க கொடுத்தீங்களோ அந்த ஆறுதலான வசனங்களை நீங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போறீங்க. நடுவில் என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, கடைசியாக நீ சொன்ன வார்த்தைகள் மாத்திரமே நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவரை நாம துதிக்க வேண்டும். நிச்சயமாகவே நாம் அப்படி செய்யும் போது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கரை சேர்ப்பார். உங்களுடைய பிள்ளைகளை கரை சேர்ப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பார். உங்க பிள்ளைகளை ஆளாக்குவார். உங்க பிள்ளைகள் நல்லபடியாய் படிப்பை முடிக்க உதவி செய்வார். நல்ல சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், நீண்ட ஆயுசை கொடுப்பார். எப்படி சீடர்களை அவர் கரை சேர்த்தாரோ தம்முடைய வசனத்தின்படி அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிவிட்டார். சொன்னதை செய்து முடித்தார். நடுவில் சூழ்நிலைகள் என்ன மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட அப்படியே செய்வார். ஆனால் நாம தேவன் நமக்கு கொடுத்த, நமக்கு உணர்த்தின, ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நம்மை ஆறுதல் படுத்தின, நாம் சிறுமைப்பட்டிருக்கும் போது நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்த, நம்முடைய கண்ணீரை துடைத்த அந்த வசனங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குதா? அந்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள், அதை விசுவாசிங்க. அதற்காக தான் சீடர்களை இயேசு ஆண்டவர் கடிந்து கொண்டார். நானும் உங்களிடத்துல பேசி இருக்கிறேன், என் வசனத்தை கொடுத்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிற என்னை தட்டி எழுப்பி உங்களுக்கு கவலை இல்லையா, எங்க மேல அக்கறை இல்லையா, பாசம் இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்களே, ஏற்கனவே உங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தினால தான் நான் வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கிறேன், கவலைப்படாதீங்க, அக்கறைக்கு போறோம்னு சொல்லி. அதை மாத்திரம் விசுவாசிங்க. நடுவில் பயப்பட வேணாம். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு வேத வசனங்களை வாசிங்க, அதை தியானிங்க. இயேசு ஆண்டவர் உங்ககிட்ட டைரக்டா நேரடியா பேசக்கூடிய வசனம். அவர் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேத வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி டைரக்டா நின்று பேசுறார். ஆகிய அந்த வசனங்களை விசுவாசிங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கரை சேர்ப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலை கஷ்டங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம்ப்பா. பயத்தோடு திகிலோடு கூட இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளையும் சகோதரர்களையும், நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் இப்போது தொடும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா. சந்தோஷத்தை தேடி அழைக்கின்ற பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுங்க சாமி. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இப்போதே வாலிப பிள்ளைகளை தொடுங்க, குட்டி குழந்தைகளை தொடுங்க, கணவன் மனைவியை தொடுங்க. சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி போடுங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி போடுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். நீர் இந்த ஜெபத்தை கேட்கிறபடினால உங்க கொடான கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனங்கள், நீர் கொடுத்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து எடுத்து
விசுவாசிக்கிறார்களோ அதன்படியே செய்து ஒவ்வொருவரையும் கரை சேர்ப்பீராக. உன் நாமம் அவர்கள் வழியாக மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.